சிக்கனை மட்டும் வந்து வேக்கி ப்ரோ வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் ப்ரோ. சிக்கன் கொடுங்க. ஆமா நான் 65 வாங்கி வந்துட்டேன். vlog எடுக்கணும் ப்ரோ. 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு சொன்னீங்க. அவ்வளவுதான் vlog கிடையாது. ஒரு மாதிரி இருக்கு. வாங்க நான் கூட்டு போறேன். சிக்கன் கடை தானே. 10 மணிக்கு யாரு ப்ரோ கடை வச்சிருப்பா? கிரில் சிக்கன் வாங்கி அது அப்படியே பிச்சு 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 போட்டு அதுல 65 மசாலாவை போட்டு 65 பண்ணிடுவோம். பாருங்க எப்படி போடு கைஸ். சென்னையில நம்ம தான் ஒரு வழியா அலைஞ்சு தெரிஞ்சு சிக்கனை வந்து ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து முதல் வேலையா வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து வாஷ் பண்ணாம நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்க போறேன். ஓய் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ரோ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க போறேன். என்ன நீங்க வந்து என்னன்னு சொல்லுங்க, நான் வரேன். நீ கான்டாக்ட் இருக்கேன் ப்ரோ. பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒரு நிமிஷம் வாங்க போறீங்க. என்ன ஃபேன் போடுங்க ப்ரோ. ஃபேன் போடுங்க ப்ரோ. பாருங்க, இங்க பாருங்க மக்களே, தப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்து அதுல பாதிய காணா, சும்மா ஒரு 2 பீஸ் தான் மீதி இருக்கு. இங்கனக்குள்ள இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, இது பேர் என்ன, மேங்கோ ஷேக்கர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு இங்க பாருங்க குட் பேட் அக்லி டீசர் பாத்துக்கிட்டு இது ஃபேன் வேற போடணுமா? வேர்க்குதான் அவருக்கு. நீ எப்போ சிக்கனை செஞ்சு நான் எப்போ சாப்பிட்டு ஃபேன் தானே பண்ணோம். ஐயோ கரண்ட் போயிடுச்சு. வாங்க ப்ரோ கம்முன்னு. டிவி ஆஃப் பண்ணிட்டாரு இவரு. சிக்கனே சாப்பிட விட மாட்டாரு. என்னதான் பண்றீங்க? பண்ணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஒண்ணுமே பண்ணல, வாஷ் பண்ணிருக்கேன். A few moments later. இல்ல நல்லா இருத்துடணும். இவ்வளவு தண்ணி வந்துருச்சு. அது வந்துகிட்டே தான் இருக்கும். வந்துகிட்டே தான் இருக்குமா? ஏன் இவ்வளவு தண்ணி வருது சொல்லுங்க? சிக்கன் வந்து சிக்கன் நிறைய தண்ணி குடிச்சிருக்கேன். கிடையாது, வெட்டிட்டாங்க. அதுவும் இல்லது வெட்டிட்டாங்களே எப்படி அப்படின்னு, அதனால ஒரு தண்ணி இருக்கு. சரி, நகைச்சுவை குறைத்துக் கொண்டு மசாலா தரவுமா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சிக்கன் ரெடி. இருக்கிறதுல வந்து குட்டி பீஸா கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்துடும். டக்குனு வாயில போட்டு கும்முன்னு சாப்பிட்டு கம்முன்னு போயிடலாம். இதெல்லாம் டெக்னிக் ப்ரோ. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதுக்கப்புறமா 5 ரூபாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும்னு கிடையாது. எது எது வேணாலும் போடலாம். ஒரு சமையல்காரன் சொல்லி தந்தா தெரிஞ்சுக்கங்க ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட். இதுல நிறைய இருக்கும் போலயே. என்ன நிறைய? இதுல 65 சொன்னீங்கல்ல. ஆமா, தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இப்போ இதுல வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமா, இன்னும் தயிர் போடலாம், லெமன் போடலாம். லெமன் இங்க இல்லையா? லெமன் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் செட் ஆகாது. ப்ரோ என்ன ப்ரோ இது லெமன்? போயிருக்கா? அது கார்ல வச்சிருந்தது. கார்ல வச்சது கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்க்கு வச்சதா? இல்ல ப்ரோ, ஃப்ரிட்ஜ்ல வச்ச அப்படி ஆயிடுச்சு. இங்க ஒரு பெரிய சைஸ் லெமன் இருக்கு பாருங்க. யோ, அது சாத்துக்குடிங்க பாருங்க. இதை எடுத்துட்டு வந்து லெமன்னா இது சாத்துக்குடிங்க. அது உள்ள வைங்க. என்ன ப்ரோ லெமன் இல்லையா? அதோ ஒண்ணு இங்க பாருங்க. இது என்னது? இது ஊருகா. இதுல என்ன இருக்கு? காய்ஸ் இங்க பாருங்க. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. லெமன் இருக்கு. அப்புறம் இதை போடுங்க. இருங்க, இப்ப நான் வரேன். இருங்க மக்களே. இப்போ இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? டிஷ் வாஷ் ஜெல் லெமன். இங்க பாருங்க, இது பாருங்க. ஒரு எலுமிச்சைகளின் சட்டி இருக்கு. அதுக்காண்டி இதை உள்ள விட முடியுமா? கொஞ்சமா இதை சாப்பிட்டு செத்துருவாங்க. லெமன் இல்லைன்னா பரவாயில்ல. அந்த முடிவுக்கு வாங்கப்பட்டுன்னு. லெமன் இல்லைன்னா பரவாயில்ல, இதை வச்சு சிக்கன் செஞ்சிடலாம். ஏன்னா ஆள் உயிர் மேல பயம் போட்டுருக்கு. டப்புன்னு லிக்விட் எடுத்து காமிச்சோன்னே ஆள் உசாராயிட்டாப்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமா, இப்போ நம்ம வந்து 1 கிலோவிற்கான 65 மசாலாவை கொட்டிக்கிறோம். 1 கிலோக்கு நீங்க 1 பாக்கெட் போட்டா போதும். ஆனா நமக்கு கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தாலும் இதுல காரம் எல்லாமே இருக்குமா? ஆமா. இவ்வளவு பண்றீங்களே, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? மட்டன் குழம்பு வைக்க தெரியுமா? சிக்கன் குழம்பு வைக்க தெரியுமா? வாத்து இருக்குல்ல, வாத்து கிரேவி வைக்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. எனக்கும் தெரியாது. அப்புறம் இத சும்மா யூடியூப்ல பார்த்தேன். இதெல்லாம் போடுங்கன்னு போட்டிருந்தா இவ்வளவு போட்டுட்டீங்க. அப்புறம் டேஸ்ட் வேணுமா இல்லையா? இது 1 கிலோக்கு 1 பாக்கெட்டா? எனக்கு தெரியல, புரியல. வந்து கிட்ட வாங்களேன். இதை பார்த்தாலே நீங்க வந்து மிரண்டுருவீங்க. பாருங்க, சிக்கன்ல முதல்ல வந்து சிக்கன் அதிகமா இருந்தது, இப்போ மசாலா தான் இருக்கு. சிக்கனே காரம். சிக்கன்னாலே நல்லா காரசாரமா சூப்பரா இருக்கணும். என்ன நான் சொல்றது, 65 வந்து சப்புன்னு என்ன இது குலோப் ஜாமுன் மாதிரியா சாப்பிடுவாங்க போட்டு. ராஜ்கிரண் பாத்துறீங்களா, இப்படி தொட்டையா காட்டிக்கிட்டு அது ராஜ்கிரண் வந்து சாப்பிட மட்டும் தான் செய்வாரு. படத்துலலாம் இல்ல, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பெரட்டு வரல சாப்பாட்டேன். அப்படி சொல்றேன். இப்படி போட்டு பெனஞ்சு இப்படி போட்டு மசாலா ஒரு பீஸ்லயும் மசாலான்றது ஒட்டணும். நீங்க ராஜ்கிரண் மாதிரி பேசிச்சதான் ஒரு பட்டன் கலந்துச்சு பாருங்க. Oh my God. சாரி சாரி கைஸ், தொப்புள் தெரிஞ்சாதான் லைக் போடுவாங்க.
தப்பா நினைச்சுக்காதீங்க. தெரியாம இங்க சிக்கன் பெரட்டுறேன், மசால் கொட்டிருக்கேன். உங்க பார்வை எதுக்கு இங்க போகுது அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. பாக்குற மக்கள் வாங்கிடக்கூடாதுல்ல, அதனால வந்து சொன்னேன். இந்த மாதிரி நல்லா ஒரு பீஸ்லயும் நம்ம வந்து மசாலா ஒட்டுற மாதிரி சூப்பரா பெரட்டணும். இப்போ வந்து பெரட்டி முடிச்சிட்டேன். வாங்க போடுவோம் சிக்கன் எடுத்து எண்ணெயில. இப்பதான் போட்டிருக்கோம். மணி என்னாச்சு? 12 மணி தான் ஆகுது. 12 ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் மேரினேட் ஆகணும். இன்னும் 2 மணி நேரம் மேரினேட் ஆகணும். அப்புறம் தான் உப்பு காரம்லாம் இறங்கும். அப்படியே கொண்டு எண்ணெயில போடுவாங்களா? மசால் தர போடுறதோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதோ, உப்பு இருக்கான்னு நக்கி பார்க்கறதோ முக்கியம் கிடையாது. ஊறி மேரினேட் ஆனாதான் டேஸ்டே. பசிக்குது ப்ரோ. few minutes later இலையை விட்டு வெளில போற அளவுக்கு அவுத்துறது. என்ன டேஸ்ட் புளி தோசை. எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு சிக்கன் 65 பண்றதுக்கு வந்தோம். நம்பர் இருக்கா? இப்பதான் மணி 12 பசிக்குதுன்னாரு. சார் இன்னும் 2 தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிக்கன் ஜாலியா உள்ள ஃப்ரீசர்ல குழுகுலுன்னு இருக்கு. ஆனா உண்மைக்குமே எங்க வீட்டுல எல்லாம் 65 செஞ்சாங்கன்னு வைக்கிறேன், சாப்பாடே சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடே 65 மட்டும்தான். மத்தியானம் சாப்பாடு 65. அதனாலதான் 1 கிலோ. அது சூடத்தோட பொறிச்சு வச்சாங்கன்னு அப்படியே எடுத்து. எனக்கு பிடிக்காது. ஏன்னா சுட பொறிச்சு வாய்க்குள்ள வைக்கும்போது சூடா இருக்கும். டேஸ்டே தெரியாது. கபால்னு முழுங்கிடணும். ஆனா ஆறிடுச்சுன்னா நான் எண்ணெய் சட்டில இருந்து பொறிச்சு எடுத்து வச்சோடனே அப்படியா? எனக்கு சூடா பிடிக்காது. ப்ரோ என்ன ப்ரோ வெட்டியா என்ன ப்ரோ பண்ணிக்கிறீங்க ப்ரோ? 65 விட இந்த வெங்காயத்தை கூட வச்சு சாப்பிட்றதுலாம் டேஸ்ட்டு. இன்னும் 65 ரெடி ஆகல. அதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணி எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும் பாருங்க. எடுத்துட்டு ஊறல இருந்தாலும் வாய் ஊறுது. அதனால வந்து நம்ம போட்டுருவோம் கைஸ். 1 கிலோ சிக்கனு. இது என்ன கடாய்? இங்க பாருங்க, இங்க வாங்க கைஸ், இங்க வாங்க, இங்க பாருங்க. இது என்ன இது? இது சின்ன கடாயா எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிடலாம். ஒரு சிக்கனா பொரிப்பீங்க. இப்ப எவ்வளவு போடுற பாக்குறீங்களா இதுல கைஸ்? அதாவது வந்து நம்ம எப்படி 1 கிலோ ஒன்னா உள்ளே போட போறோம். நம்ம இங்க கல்யாணத்துக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது 2 பேரு. 2 பேருக்கு இந்த சின்ன கடாய் போதும். அதுல ஒரு 10 பீஸ் போட்டா போதும். நான்லாம் இந்த 1 கிலோ சிக்கன் கொடுத்தா கூட சாப்பிடுவேன். நீங்க கொடுத்தா சாப்பிடுங்க, நான் கொடுக்க மாட்டேன்ல. பத்தலைங்க. என்ன பத்தல? இந்த அவமானம் உனக்கு தேவையா? கொஞ்ச நேரம் ஆகணும் கேஸ் ஆன் பண்ணோன்னே. ஏன்னா கேஸ் இந்த டியூப் வழியா வரணுமா அப்படின்னு இந்த அடுப்பு அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அடுப்புக்கு வந்தோடனே அப்படின்னு இந்த இதுக்கு வரணும். இப்போ வந்த உடனே நம்ம பாத்தீங்களா? இதுக்கு தான் சொன்னேன் வரணும் ப்ரோ கேஸ். இன்னுமா வந்துகிட்டு இருக்கு. எந்த ஊர்ல இருந்து ப்ரோ வருது கேஸ் கனெக்ஷன்? இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயில் வந்து என்னமே சுத்திகரிக்கப்பட்ட புதுமையான ஒரு ஆயில் தான் போடணும். ஆனா நம்ம வீட்டுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலி கிடையாது. அதனால ஏற்கனவே 65 போட்டு போன வாரம் மீதி வச்சிருக்க இந்த எண்ணெய் இருக்கு. சோ இப்போ வந்து இதுலதான் போடணும். இது எண்ணெயா? இங்க பாருங்க, நல்லா பாருங்க. லைட் வெளிச்சத்துல காட்டினா தெரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த வண்டிக்கு ஒரு இன்ஜின் ஆயில் ஊத்துவோம் பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. இப்பதான் ப்ரோ போட்டோம். இந்த போன வாரம் போட்டது. இந்த மாதிரி சிக்கனமா வாழ கத்துக்கணும் கைஸ், புரியுதா? ஏன்னா அப்பதான் வந்து நம்ம சேமிக்க முடியும். இப்போ நம்ம இப்ப சேமிக்கிற ஒரு சொட்டு எண்ணெயும் நாளைய தலைமுறைக்கு இன்னொரு சொட்டு எண்ணெய் கைஸ். என்ன சூடாவ நானும் சூடாக்கிட்டு இருக்கேன். விண்டோஸ் திறந்து விட்டுறேன். என்னைக்குமே நீங்க சமைக்கும் போது கேஸ் அப்படின்னு சமைக்கும் போது இந்த விண்டோஸ் வந்து திறந்து விட்டுக்கிட்டு நீங்க வந்து சமைக்கணும். எதுக்கு விண்டோஸ்லாம் திறந்து வைக்கணும்? அப்பதான் காத்து வரும். காத்து வருமா? ஆமா, இல்லைன்னா ரொம்ப புழுக்கமா இருக்கும். கிச்சன்ல ஃபேன்லாம் இருக்காது. எவ்வளவு நேரம் சூடாகணும்? இதுக்கு ஒரு 1 மணி நேரம். இது ஒரு 2 hours சூடாச்சு அப்படின்னா எண்ணெயே இருக்காது. அதனால ஒரு 2 minutes கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு சூடு ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சூடு ஆயிருச்சா இல்லையா பாக்குறதுக்கு இந்த மசால் துளி இருக்குல்ல, வச்சீங்கன்னா புரியுதா? என்ன சூடாயிருச்சு. அப்படி கரண்டிலேயே எடுக்கணும். எக்காரணம் போது ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஒரு தட்டெல்லாம் வச்சாங்க பாருங்க, வெடிச்சிரும் போல. நீங்க எப்படி இருக்கிறதுலயே ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு பீஸ் என்ன தெரியுமா கைஸ்? இந்த தட்டிலேயே இருக்கு அந்த பீஸ். அந்த பீஸ் என்ன பீஸ் கரெக்டா சொல்லுங்க. இதோ இந்த ஓரமா இப்படி இருக்கு பாருங்க. இதுதான் என்ன வேணாலும் சொல்லுங்க. இந்த பீஸ் தான் லைட்டா சிக்கன் இருக்கா, செம்ம டேஸ்டா இருக்கு. ஆனா உப்பு வந்து ஏறல. பட் அந்த மசாலா
வெடிக்குது. சிக்கன் கோவமா இருக்குன்னு நைஸ் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை வறுத்து இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் மேரினேட் ஆனால் பெட்டராக இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன குக் பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அது கோழியா இருக்கலாம், குக்கா இருக்கலாம், பவுதாரியா இருக்கலாம், காக்காவா இருக்கலாம், ஏதாவது வேணாலும் இருக்கும். எதனால வேகி ப்ரோ வாங்கிட்டு வருவாரு, நம்ம சமைச்சு கொடுப்போம்.